வெல்கம் டு தேவசானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்துட்டு கருப்பு உளுந்தில் வந்துட்டு நம்ம கஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கடாய் எடுத்து கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் எடுத்து கூட கொஞ்சமாக கவினி அரிசி போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு நல்லா வாசனை வரும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் நான் அடுப்பில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு கப் எடுத்தோம்னா நீங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். அந்த தண்ணி கொதிச்சோடனே இந்த அரைச்சி வச்ச மாவை போட்டு அதில் போட்டு நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்க வேண்டியதான். இந்த தண்ணி வந்து கொதி வந்துருச்சுங்க. இப்போ மாவை போட்டு கிளற போகிறோம். அது கூட வந்து நீங்கள் வந்துட்டு காரம் வகைகள் வெங்காயம், பச்சை மிளகா, அந்த மாதிரி கருவேப்பிலை, உப்பு போட்டு செய்யணுனாலும் செய்யலாம், இனிப்பு செய்யணுனாலும் செய்யலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொதித்த உடனே வந்துட்டு நான் கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். நான் இன்றைக்கி வெல்லம் போட்டு தான் செய்கிறேன். அதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலாகவும் சேர்க்கலாம், தேங்காயாகவும் சேர்க்கலாம். நான் துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு அந்த உளுந்துனா 2 கப் 1.5 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் போடணும். நான் வந்து டயபெட்டிக், அதனால் வந்துட்டு நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1/2 கப்பு தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணலாம். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. குடிக்க சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.